ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்பவம்னு சொன்னேன்ல, வேறு ஒன்றும் இல்லை. பின்னாடி வீல் பஞ்சர் ஆயிடுச்சு. இது வேறு யாரும் காரு கிடையாது, எங்கள் மாமனார் கார் தான். நான் எப்பப்பெல்லாம் இந்த கார் எடுத்துகிட்டு போகிறேனோ அப்பப்பெல்லாம் சம்பவம் நடக்கும். இதே மாதிரி பின்னாடி வீல் டயர் ஏதோ ஒரு டயர் பஞ்சர் ஆயிரும். நான் எடுத்துகிட்டு போனது கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை எடுத்துகிட்டு போயிருப்பேன் ட்ரிப்புக்கு. எல்லா தடவையும் பஞ்சர் ஆகிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், மச்சானுக்கு தெரியும், எல்லா தடவையும் பஞ்சர் ஆகிருக்கு. வேறு என்ன பண்ணுறது, ஸ்டெப்னியை மாற்றி கிளம்ப வேண்டியதான்னு சொல்லிட்டு ஸ்டெப்னியை மாற்றி கிளம்பிட்டோம். இதில் என்ன கூத்துன்னா, இந்த பஞ்சருங்கிறது நாங்கள் கண்டுபிடிக்கல, ஹவுஸ் கீப்பிங் சொல்லி தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. அப்புறம் நானும் ஒய்ஃபும் இதே மாதிரி எத்தனை வாட்டி நடந்திருக்கு, ஒரு வேளை நான் தான் பீடியோன்னு சொல்லிட்டு பேசிவிட்டு கீழே இறங்கிட்டோம். இறங்கினதுமே அங்கே செம்பருத்தி பூ இருந்துச்சு, அதை அப்படியே பொறிச்சு சீன் போட்டேன். ஆனிவர்சரி அன்றைக்கி நாங்கள் தங்கியிருந்த இடத்த விட்டு கிளம்புறக்கே 11 மணி ஆயிடுச்சு. ஒய்ஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கோயிலுக்கு போயிட்டு தான் போகணும், இன்றைக்கி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. லக்கீலி லெஃப்ட்டு திரும்பினதுமே விநாயகர் கோயில், ஒரு அம்மன் கோயில் இருந்துச்சு. நாங்கள் கோயிலுக்கு வர வரைக்கும் சரியான வெயில். ஆனால் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்ல மழை பெஞ்சு கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு. கொஞ்ச நேரம் அந்த கிளைமேட்டில் இருந்துட்டு ரசிச்சுட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். வர வழியில் என்னென்ன பார்க்குறோமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வயிற்றை நப்பிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் மாமியார் பிரியாணி செஞ்சு வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நானும் மச்சானும் கிரிக்கெட் விளாண்டோம் அவங்க வீட்டு முன்னாடி எப்பயும் போல். அப்புறம் நைட்டு எங்கள் அப்பா அம்மா கூட கட்டா குஸ்தி படத்துக்கு போயிட்டு நாளை முடிச்சிட்டோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.